வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம InDesignல கிளாஸ் 12 பார்க்க போகிறோம். இதில் நாம டேப்ஸ் பேனல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியாகவும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு InDesignனா என்னன்னே தெரியாது, பட் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்க 11 பிகினர் கிளாஸஸ் பிளேலிஸ்ட்டை பாருங்கள். ஸோ நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் அப்போ தான் முதல் தடவை பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னோட InDesign ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஆஸ் யூஷுவல் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிவிட்டு இதில் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் பிரிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் A4 செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜூஸ் மெனு கார்டு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அந்த டேப்ஸ் பார்ட்டை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ அதனால் அது ஒரு டிசைனாக நம்ம கொண்டு போயிட்டு அதில் வந்து நம்ம இந்த பார்ட்டை இன்க்ளூட் பண்ணுவோம். இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கூகுளில் வந்து ஜூஸ் கலர் பேலட் அப்படின்னு டைப் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும் எனக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் காப்பி கொடுத்துக்கலாம். அண்ட் நம்மளோட InDesignல பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கலர் பேலட் ரெடியாக இருக்கும். இதில் எல்லா கலரும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நமக்கு தேவையான கலர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த கார்னர்லேருந்து இந்த மாதிரி ஃபுல்லாக டாக்குமெண்ட் ஃபுல்லாக ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக வந்து ஸ்ட்ரோக்கில் தான் இருக்கும். ஸோ இந்த ஏரோ கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக்கை ஃபில்லாக மாற்றிட்டு அண்ட் இப்போ இந்த ஃபில்லை கிளிக் பண்ண அப்படின்னா ஃபில் முன்னாடி வந்துடும். இப்போ கிளிக் பண்ணி ஐட்ராப் டூலில் இந்த லைட் கலரை பிக் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நமக்கு இந்த மாதிரி லைட் கலர் பேக்ரவுண்ட் கிடச்சிரும். அண்ட் ஃபூட்டர் பார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஃபூட்டரில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். அண்ட் இதையும் ஃபில்லாக மாற்றிட்டு கிளிக் பண்ணி இந்த ஆரஞ்சை பிக் பண்ணிக்கிறேன். மேலே வந்து ஜூஸ் கிளாஸஸ் இருக்க மாதிரி ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை இந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம். இந்த இமேஜை கார்னரில் இந்த மாதிரி வச்சுட்டு ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். தென் இதை கீழே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு ஸோ மேலே இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும். அடுத்து வந்து இதே பேட்சை ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி இங்கே மேலே வச்சுட்டு ஜஸ்ட் இதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து மெனு அப்படின்னு போடுறதுக்காக மார்ஜினை விட்டுட்டு மெனுன்னு போடுவோம். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம கண்டென்ட் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஃப்ரூட் ஸ்கிரிப்டில் வந்து சும்மா அங்கங்கே போட்டுக்கலாம். ஸோ அது டிசைனாக இருக்கும். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு இமேஜையே வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி நிறைய இடத்துல போடலாம். பட் அப்படி போடுறது ரெக்கமெண்ட் கிடையாது. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் எப்படியும் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோஷாப்க்கு எடுத்துகிட்டு போய் தனித்தனியாக ஒரு இமேஜாக கட் பண்ணிட்டு கொண்டு வந்தால் அதில் போடணும். பட் நான் இதில் எப்படி போடுறேன் பாருங்கள். ஸோ இது எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜை ஃப்ரேமை மட்டும் கிராப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி டேரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இந்த பார்ட் இந்த மாதிரி ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது மட்டும்தான் இருக்கும். அண்ட் InDesignல பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இது இருக்கும், பிளெண்ட் மோட் சேஞ்ச் பண்ணுறது இருக்கும். ஸோ Ctrl Alt M கொடுத்தேன் அப்படின்னா டிஃபால்ட்டாக ட்ராப் ஷேடோ நமக்கு அப்ளை ஆகும். ட்ராப் ஷேடோ எடுத்து விட்டுட்டு டிரான்ஸ்பரன்சி கிளிக் பண்ணிவிட்டு இதில் பிளெண்ட் மோடை வந்து மல்டிப்ளை மாற்றணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் போயிடும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம சைஸை ரீசைஸ் பண்ணி எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம். ஆல்சோ இப்போ இதே ஆல்ட் ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து எது வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃப்ரூட் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். தென் இப்போ கிளிக் பண்ணி டைப் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த ஃப்ரேமை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மார்ஜின்லேருந்து இந்த மார்ஜின் வரைக்கும் ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் நான் காப்பி பண்ணி வச்சுருக்க கண்டென்ட்டை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். Ctrl V போட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேப்ஸ்லாம் ஆன் பண்ணி மெனுன்னு டைப் பண்ணி கில்ராய் அப்படின்ற ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். பிளாக்ல வச்சுக்கிறேன். ஸோ தட் நமக்கு நல்லா டார்க்காக இருக்கும். இது இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மெனு அப்படின்றத. இந்த லிஸ்ட்டோட ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நமக்கு என்ன தோணும் அப்படின்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl Alt T போட்டு பேராகிராஃப் பேனலில் இதை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணும். பட் இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பண்ணாமல் பெட்டர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்டிஃபை கொடுக்கலாம். ஸோ இந்த ஃப்ரேமை மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் இந்த ஃப்ரேம் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்டிஃபை இருக்கும். ஜஸ்டிஃபை வெர்டிக்கலி, அலைன் சென்டர், அலைன் பாட்டம் இந்த மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா Ctrl B போட்டுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அலைன் டு டாப், அலைன் டு சென்டர் அண்ட் அலைன் டு ஜஸ்டிஃபை இந்த மாதிரி இருக்கும். கீழே இருக்க ப்ரிவ்யூ ஆன் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் நமக்கு விசிபிளாக தெரியும். அலைன் டு டாப் வச்சா டாப்பு, சென்டர் வச்சா அந்த ஃப்ரேமுக்கு சென்டர் அலைன் ஆகும் டெக்ஸ்ட்டு. ஸோ இதில் ஜஸ்டிஃபை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வேறு ஏதாவது கண்டென்ட் ஆட் பண்ணிங்கனாலும் இந்த ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இந்த ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஜஸ்டிஃபை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஆரஞ்ச் ஜூஸ் குவான்டிட்டி 250 ml, ப்ரைஸ் 40. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். பட் இடையில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அந்த ஹிடன் கேரக்டர்ஸ் ஆன் பண்ணுறதுக்கு Ctrl Alt I ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஒவ்வொருலேயும் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபைனலாக என்ட்ரு கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ரூட் குவான்டிட்டி ப்ரைஸ் அப்படின்றது ஹெட்டிங். ஸோ அதனால் இதை வந்து நான் பிளாக்காக மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி பிளாக்காக மாற்றிட்டு சைஸும் 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வந்து ருப்பீஸ் அப்படின்றது போடணும். நமக்கு சிம்பிள்ஸ் வந்து கிளிப்ஸ் அப்படின்றதுல இருக்கும். ஸோ டைப்பில் போயிட்டு கிளிப்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஷார்ட்கட் கீ Alt Shift F11. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்ஸில் வந்து வெப்டிங்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். WEBDANGS வெப்டிங்ஸ் அப்படின்ற ஃபாண்ட் இருக்கும்.
ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் இருக்கும். இதில் நான் தேடின வரைக்கும் ருபீஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி இல்லாத பட்சத்துக்கு என்ன பண்ணணும், நம்ம அந்த சிம்பிள்ஸ் வந்து நம்ம கர்வ்ஸாக எடுத்துகிட்டு வரணும் உள்ளார. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீ சிம்பிள்னு போட்டு சும்மா அந்த மாதிரி ஒரு இந்தியன் டைம்ஸ் இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு காப்பி இமேஜ் கொடுத்துக்கிறேன். அண்ட் உங்களோட இல்லுஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கண்ட்ரோல் என் கொடுத்து நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க காப்பி பண்ணதை. இப்போ அந்த டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இதை ஜஸ்ட்டு ட்ரேஸ் பண்ண போகிறோம். இமேஜ் ட்ரேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. குயிக் ஆக்ஷன்ஸில் இருக்கும். இதில் வந்து டிஃபால்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நமக்கு இமேஜ் வந்து ட்ரேஸ் ஆகிடும். ட்ரேஸ் ஆனதுக்கப்புறம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அகைன் இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்பேண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா கர்வ்ஸாக அழகாக நமக்கு வந்துடும். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி கொடுத்து அன்க்ரூப் பண்ணிக்கிறேன். தென் இந்த ஒயிட் பேக்ரவுண்டை டெலீட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இது மட்டும் தனியாக வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட InDesign ஸ்விட்ச் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு அந்த ருப்பீஸ் மட்டும் இந்த மாதிரி கர்வ்ஸாக வந்துடும். ஸோ ஷிஃப்ட் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸ் இந்த மாதிரி நல்லா ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் சைஸ்க்கு ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாட்டமில் இருந்து ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்தளவு ரீசைஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இது நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி ஃப்ரேம் வந்து சும்மா வைக்க மாட்டோம். சும்மா வச்சோம் அப்படின்னா நம்ம அலைன் பண்ணுறதுக்கு இது ஒவ்வொரு தடவை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதை வந்து டெக்ஸ்ட்டு கூட நம்ம உள்ளார ஃப்ரேம்குள்ளார போட போகிறோம். ஸோ கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கட் பண்ணிக்கிறேன். தென் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நம்ம கர்சர் இங்கே உள்ளார பிளிங்க் ஆகும். இப்போ கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நமக்கு இது ஒரு டெக்ஸ்ட் மாதிரி கிடையாது, இது கர்வ்ஸை உள்ளார பேஸ்ட் பண்ணிட்டோம் டெக்ஸ்ட் ஃப்ரேம்குள்ளார. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் அந்த இடத்துல ஒரு டேப் கொடுக்குறேன். பேஸை டெலிட் பண்ணிட்டு டேப் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் சேர்ந்து மூவ் ஆகும் டெக்ஸ்ட் மாதிரியே. பட் இது நமக்கு எடிட்டபிளாக இருக்காது. ஸோ டெலிட் வேணால் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதே மாதிரி இந்த சிம்பிளை எல்லா ப்ரைஸ் கிட்டேயுமே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம செட்டப் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ டேப்ஸ் பற்றி பார்க்கலாம். டேப்ஸ் பேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம். அப்போ தான் அது கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு மேலே இருக்க இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே அந்த ஹெட்டிங் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டைப்பில் போயிட்டு டேப்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி கொடுத்தீங்கன்னா டேப்ஸ் பேனல் ஓப்பன் ஆகிடும். இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைட், அதாவது இந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி இந்த டேப் செட் ஆகிருக்கும் டிஃபால்ட்டாகவே. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்கேலுக்கு மேலே இதை ஜஸ்ட்டு மூவ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு பாருங்கள் அந்த செலக்ட் பண்ணியிருக்க டெக்ஸ்ட் மட்டும் மூவ் ஆகும். ஸோ ரைட் சைடில் இது வரைக்கும் தான் டெக்ஸ்ட் வரும், இதுக்கப்புறம் அடுத்த லைனுக்கு போயிடும் அந்த மாதிரி. அண்ட் அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏரோ இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஜஸ்டிஃபைட் டேப், இது சென்டர் ஜஸ்டிஃபைட் டேப், ரைட் ஜஸ்டிஃபைட் டேப், இது பார்த்தீங்கன்னா டெசிமல். ஸோ நம்ம இந்த அலைன் ஆன் அப்படின்றதுல என்ன கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அலைன் ஆகும். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் லைனை மட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஜஸ்டிஃபை கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த ஸ்கேலுக்கு மேலே இந்த சின்ன ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து இந்த ஏரோ வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் நான் ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு ஒரு ஏரோ வந்துடும். இந்த ஏரோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி லெஃப்ட் ஜஸ்டிஃபையாக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம இதை கிளிக் பண்ணிட்டு தான் இங்கே கிளிக் பண்ணுறோம். ஸோ தட் இதை இப்போ மூவ் பண்ணி இந்த ஃப்ரூட் எங்கே வரணும் அப்படின்னா ஃப்ரூட் இங்கே வரணும். இந்த இடத்துல அதாவது லெஃப்ட்டில் வரணும். அதனால் லெஃப்ட்லாம் இங்கே வச்சுக்கிறேன். அண்ட் அடுத்து இந்த குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இங்கே வரணும். அடுத்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வரணும். இந்த மாதிரி உங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன வரணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்து கரெக்டாக அந்த ஏரோவை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரூட்க்கு பக்கத்தில் இருக்க ஸ்பேஸை செலக்ட் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். அடுத்து குவான்டிட்டிக்கு பக்கத்தில் இருக்க ஸ்பேஸை செலக்ட் பண்ணிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃப்ரூட்டுக்கு முன்னாடி ஒரு டேப் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஏரோவில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட், இந்த ஏரோலேருந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் குவான்டிட்டி, இந்த ஏரோலேருந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் ப்ரைஸு, இந்த மாதிரி வந்துடும். இதுக்கு கீழே நீங்கள் எத்தனை டெக்ஸ்ட்டை டைப் பண்ணாலும் அதை பர்ஃபெக்டாக அந்த டேப்ஸ் வச்சு ஈஸியாக அலைன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் லெஃப்ட் செஞ்சு காமிச்சேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு சென்டராக மாற்றிக்கிறேன். ஸோ இது சென்டராக மாறிடுச்சு. அண்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு இதையும் சென்டர் அலைன்மெண்ட்டாக மாற்றிக்கிறேன். இந்த ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இதையும் சென்டராக மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு தேவையான மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரூட் இங்கே இருக்கட்டும், அண்ட் இந்த குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஹெட்டிங் இப்போ செட் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ பாடி கண்டென்ட்டை செட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், டேப்பை க்ளோஸ் பண்ணிடுறேன். பாடி கண்டென்ட்டை ஃபுல்லாக அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி கொடுக்குறேன். அகைன் டேப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரீசெட் ஆகிடும். ஸோ இப்போ ஆரஞ்சு ஜூஸ், வாட்டர்மெலன் ஜூஸ், இந்த மாதிரி இப்போ இந்த பொமக்ரேனட் ஜூஸ் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்குது, வாட்டர்மெலன் ஜூஸும் பெருசாக இருக்குது. ஸோ அது ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம சென்ட்ரல் எலிமெண்ட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கும் சென்டர் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த ஃப்ரூட்டோட சென்டரில் வச்சாலே போதும், நம்ம கரெக்டாக தான் இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி, இது பிரச்சனை இல்லை, இதுவும் சென்டர்லேயே வச்சுக்கலாம். அண்ட் ப்ரைஸும் சென்டரில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆரஞ்சு ஜூஸ் கிட்ட இந்த இடத்துல ஒரு டேப் கொடுக்குறேன். அதே மாதிரி ஒவ்வொரு ஜூஸ் கிட்டேயுமே ஜஸ்ட் ஒரு டேப் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டராக போய் ஃபிக்ஸ் ஆகும் எல்லாமே. நம்ம எந்த விதமான மேனுவல் அலைன்மெண்ட்டுமே பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி சொன்ன மாதிரி முன்னாடியும் டேப் கொடுக்கணும், அப்போ தான் நமக்கு இந்த இதுக்கு அலைன் ஆகும் சென்டராகவே. ஸோ தட் இங்கேயும் நான் டேப் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட்ரல் எலிமெண்ட் வச்சது சரியில்லை அப்படின்னா இந்த டேபோடு சேர்த்து ஃபுல்லாக அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த ஏரோவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் ப்ளஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் எலிமெண்ட் பர்ஃபெக்டாக வந்துடும்.
ஸோ இதை ட்ராக் பண்ணி நமக்கு எங்கே வேணுமோ, இப்போ இந்த இடத்துலேருந்து வேணும் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து வச்சுக்கலாம். ஸோ லெஃப்ட் அலைன்மெண்ட் இப்போ பர்ஃபெக்டாக இருக்கும் நமக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குவான்டிட்டிக்கு அடுத்து இங்கே ஒரு டேப் கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல எல்லாத்துக்கும் டேப் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரால் அலைன் பண்ணிட்டோம். இது பிரச்சனை இல்லை, எல்லாமே ஈவனாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு வந்து சென்டர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு லெஃப்ட் வேணாலும் லெஃப்ட்டு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த கேப் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேப் ரீட் பண்ணுறது. ஸோ இதில் ரீட் பண்ணிக்கலாம், சின்னதாக தான் இருக்குது. பட் அது எப்படின்றது சொல்லிடுறேன். இந்த கேப் வந்து இந்த டாட்டாக இருக்கணும். இங்கேயும் டாட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு ரீடபிலிட்டி ஈஸியாக இருக்கும். ஸோ ஆரஞ்சஸ் 40 அப்படின்னு டக்குன்னு பார்த்தோன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையான டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் இருக்குல்ல இந்த ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு லீடர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டாட் ஃபஸ்ட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே டாட் வந்து ஃபில் ஆகிடுச்சு பாருங்கள். அதே தான் இங்கேயும். ஸோ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அண்டு தேர்ட் இருக்குல்ல இந்த ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு லீடர் அப்படின்றதில் டாட் கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கேயும் செலக்ட் ஆகிடுச்சு நமக்கு. ஆல்சோ இப்போ இந்த இடத்துல ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இந்த டாட்டை நம்ம இந்த ஏரோக்கு அலைன் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிகாஸ் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் டாட் இங்கே இருக்குது அண்ட் டாட் வந்து இந்த இடத்துல தள்ளி போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு அலைன்மெண்ட் பர்ஃபெக்டாக இல்லை. அதுக்கு என்ன பண்ணுறதுனா ஜஸ்ட்டு இந்த மாதிரி டெக்ஸ்ட்டெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த இடத்துல டாட்டு அலைன் பண்ணணும், ஸோ இந்த ஏரோக்கு தான் அலைன் பண்ணணும். அதனால் இந்த ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சொன்னால் பார்த்தீங்கன்னா டெசிமல் அப்படின்ற ஒரு ஏரோ, இதுவும் சென்ட்ரல் அலைன்மெண்ட் தான். பட் டெசிமல் வந்து அலைன் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். டாட்டோ ஆர் ஏதோ ஒரு சம்திங் கமா இருக்குன்னா கமா கூட அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அலைன் ஆன் அப்படின்றதில் டாட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு டாட் தான் அலைன் பண்ண போகிறோம், இந்த பாயிண்ட்டு தான். தென் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் நமக்கு பாயிண்ட் தான் பர்ஃபெக்டாக அலைன் ஆகிருக்கும். ஸோ ஒரு ரூலர் கூட வச்சு பார்க்குறேன், காமிக்கிறேன். ஸோ அந்த ஏரோவில் பாருங்கள் பர்ஃபெக்டாக அந்த டாட் அலைன் ஆகிடுச்சு. அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஜூஸ் ஷாப்னு போட்டு கீழே வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெனு கார்டு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸான மெனு கார்டு பண்ணாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களால் ரொம்ப சிம்பிளாகவே அதை பண்ண முடியும். இதில் கூட நீங்கள் இன்னும் சிம்பிளாக பண்ணலாம். இப்போ நிறைய ஐட்டம்ஸ், எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் நீங்கள் ஃப்ளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் F கொடுத்து ஸோ இதில் ஃபைண்ட் வாட் ஸ்பேஸ் இந்த இடத்துல சேஞ்ச் டு டேப் அப்படி கொடுத்து நீங்கள் சேஞ்ச் ஆல் கொடுத்தீங்கன்னா கூட அந்த ஸ்பேஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டேபாக மாறிடும். ஸோ அப்படி இல்லைனா கூட மேலே இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி உங்களோட ஒர்க்கை ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த டேப் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கிளாஸஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். InDesign கிளாஸஸ் பிளேலிஸ்ட்டை ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.